தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். பரனூர் சுங்கச்சாவடியில் தற்போது சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் கடுமையான வாகன நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். விவரங்களை பதிவு செய்யலாம். அளவில் குறிப்பாக கடந்த ஜூன் மாதம் முதல் பரனூர் சுங்கச்சாவடி நெடுஞ்சாலை சீரமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருவதாக தற்போது நெடுஞ்சாலைத்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை மதியம் வரைக்கும் தினசரி இந்த சாலைகள் அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது இந்த பரனூர்ல இருந்து தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் ஆத்தூர் சுங்கச்சாவடி அந்த பகுதியினுடைய இடைப்பட்ட பகுதிகளில் இந்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதாக தெரிவித்திருந்தாலும் கூட இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு அதிகப்படியான விடுமுறை நாட்களில் பயணிக்கக்கூடிய மக்கள் பரனூர் சாலையை பயன்படுத்துவதன் காரணமாக தற்போது போக்குவரத்து பாதிப்பு ஒரு புறமும், அதே போல இன்று விவிஐபி ரூட் அப்படிங்கிறது பரனூர் சாலையில கொடுக்கப்பட்டிருந்ததாக குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் என்று சென்னைக்கு வந்ததன் காரணமாக ஏராளமான அமைச்சர்கள் இந்த சாலையை பயன்படுத்தி வர வேண்டிய காரணமாக தற்போது அந்த பகுதியில பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டதன் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இருந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது வரைக்கும் 14 கிலோமீட்டருக்கான அந்த பணிகள் அப்படிங்கிறது ஜூன் மாதத்தில் தொடங்கப்பட்டு நிறைவு செய்திருப்பதாகவும் அடுத்த 3 மாதத்திற்குள்ளாக இன்னொரு 40 கிலோமீட்டருக்கான அந்த சாலை அமைக்கக்கூடிய பணிகள் விரைவில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலவேல். நன்றி வேல்முருகன் விவரங்களுக்கு.